இன்றைக்கி குர்பானி ஸ்பெஷலாக பீஃபில் செஞ்ச ஷமி கபாப். இந்த கபாப் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பீஃபில் மட்டும் இல்லை, மட்டன் சிக்கனில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கபாப் பண்ணுறதுக்கு 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். அதுலேயே ஒரு 3/4 கிலோ அளவுக்கு பீஃபும் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/4 கிலோ கறி எடுத்திங்கன்னா அதுக்கு 1/2 கப் அளவுக்கு பருப்பு வந்து ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இதெல்லாம் வந்து வரிசையாக சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் கரம் மசாலா சேர்த்துக்கணும். நான் அதுக்கு பதிலாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து இடித்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அடித்து சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். பீஃப்லேயும் நிறைய தண்ணி விடும், ஆனாலும் வந்து பருப்பு வந்து வெந்து வரணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுக்கலாம். நான் ஒரு 7 விசில் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற கறியை பொறுத்து வந்து விசில் போட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப நிறைய தண்ணி விட்டுருக்கேன். நான் ரொம்ப கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வந்து நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கணும். இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து உப்பு வந்து போடலை, ஏன்னா ஃபஸ்ட்டே உப்பு போட்டு வேக வச்சுட்டோம்னா பருப்பு வந்து அந்தளவுக்கு வெந்து வராது. நான் இந்த தண்ணியை வற்ற வைக்கிறதுக்குள்ளே வந்து குக்கரில் வந்து லேசாக பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து அப்படியே ஒரு நான்ஸ்டிக் பேனுக்கு வந்து மாற்றிக்கிட்டேன். இந்த பேனுக்கு மாற்றி ஹை ஃபயரில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுக்கிட்டேன். ஆனம் எல்லாமே நல்லா வத்திருச்சு, கறியுமே நல்லா மேஷ் ஆகிருச்சு. இருந்தாலும் பிளண்டர் வச்சு லேசாக ஒரு முறை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் 1/4 கிலோ கறியில் பண்ணுறீங்கன்னா கறி பருப்பு எல்லாமே வந்து ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாம். பட் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டில் பண்ணுறீங்கன்னா கறியையும் பருப்பையும் தனித்தனியாக வேக வச்சுக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு இது கொஞ்சம் வந்து கஷ்டமாகிருச்சு. இருந்தாலும் நாம் இதில் பருப்பு சேர்த்துருக்கனால வந்து இந்த கபாப்புக்குள்ள ஸ்டஃபிங் வந்து சீக்கிரமாக கெட்டியாகிரும். இது நல்லா ஆறி வந்த பிறகு ஒரு கை நிறைய மல்லி இலை, 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சு, அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் மிளகாய் தூளும் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு கையால் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மசாலா, உப்பு எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சமாக சாட் மசாலா தேவைப்பட்டுச்சு. நான் எனக்கு ஏற்ற மாதிரி மசாலா வந்து சேர்த்துக்கிட்டு நான் வந்து அப்போ வந்து கபாப் பண்ணலை. இந்த கபாபுக்குள்ளே ஸ்டஃபிங் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ எடுத்த மறுநாள் தான் வந்து நான் இந்த கபாப் வந்து செஞ்சுக்கிட்டேன். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி சின்ன சின்ன டிக்கி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இந்த கபாப் பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். பட் நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி எக் ஒயிட்டில் வந்து முக்கி எடுத்துகிட்டு அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு ஸ்லோ ஃபயரில் வந்து வேக வைங்க. இந்த கபாப் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம முட்டையில் முக்கி எடுத்துருக்கனால அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. நான் இந்த கபாபோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அன்றைக்கி க்ரீன் சட்னியும் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி வீடியோ ஷூட் பண்ணலாம்னு நினச்சேன், பட் எனக்கு வந்து டைம் இல்லை. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி யாரெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.